ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் கர்த்தரையே அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்போது பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இதை சொன்னவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே பரலோகத்தின் நன்மைகளாலே உங்களை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்தின் நன்மைகளாலே உங்களை நிரப்புவார். ஏனென்றால் பரலோகத்திற்கு ஏற்ற வார்த்தையை நாம் பேசும்போது பரலோகம் என்ன செய்கிறது? சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் வேதம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து வருகிறது. அப்போ பாருங்கள், பரலோகத்தின் நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட திறவுகோல்கள் தான் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக ஜெபிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நாம் நடப்பது, இதெல்லாம் திறவுகோல் வசனங்களை நாம் சொல்லும்போது அங்கே பரலோகத்திலே பொக்கிஷத்தின் கதவுகள் என்ன செய்து திறக்கப்படுகிறது. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உனக்கு நான் இந்த திறவுகளை நான் தருகிறேன், பாதாளத்தில் வாசல்கள் அவை மேற்கொள்ள. ஏன் திறவுகளை கொடுக்கணும் அப்படின்னா, திறவுகோல் ஒரு சாவி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருக்குது? பூட்டு இருக்குது. பூட்டுன்னு இருந்துச்சுன்னா அது எதை பூட்டுவார்கள்? சாதாரண ஒரு நியூஸ் பேப்பரை பெட்டிகளை வச்சு பூட்டி பத்திரப்படுத்துவீங்களா? சாதாரண குப்பைகளை போட்டு பத்திரப்படுத்துவீங்களா? எதை பூட்டுவார்கள் சொல்லுங்க பாப்பா? பொக்கிஷங்களை. ஹல்லேலூயா. பொக்கிஷங்களை, பணத்தை, ஜுவல்ஸை. அப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு திறவுகோல்களை தருகிறான்னா, நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் நன்மைகள் அங்கே நமக்கு என்ன செய்யுது? பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது, பூட்டப்பட்டு இருக்கிறது. அதனுடைய சாவியை வேதத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் வசனங்களை நீ இழுத்து அந்த பொக்கிஷத்தை திறந்து அதை நீ பெற்றுக்கொள் என்று கர்த்தர் திறவுகோலை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. திறவுகோல் வசனங்கள். அப்போ இந்த திறவுகோல்களை நான் பயன்படுத்தும் போது நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து நமக்கு வருகிறது. அதில் முக்கியமான திறவுகோல் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு. தேவ அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அன்பு செலுத்தும் போது கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், எப்படி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை வாசிட்டு போவோம். ஹல்லேலூயா. ரோமர் 12:2 வசனம் நீங்கள் வாசிங்க. ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்க? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த மனிதர்கள் எப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு அநேக பணங்களை சம்பாதிக்கிறாங்க, அதை சேர்த்து வைக்கிறாங்க. அதை யாருக்கும் என்ன செய்யலை, அவர்கள் கொடுப்பதில்லை. தங்கள் கைகளை இருக, அதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இருக கட்டி கொண்டிருக்கிறார்கள், விதைப்பதில்லை. அதனால் நன்மைகளை அவர்கள் அறுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அந்த பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் அநேகருக்கு என்ன செய்யுங்க? கொடுக்கிறவர்களாக இருங்கள், விதைக்கிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. விதைக்கும் பொழுது நமக்கு விளைகிறது, நாம் அதை அறுக்கிறோம். ஆமென். ஒரு மணியை ஒரு சிறு விதையை விதைக்கும் போது அது 100 மணியை நமக்கு தருகிறது. அப்போ இந்த திறவுகோல் வசனம் என்பதால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்காமல் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், அவருடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து அதை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்திலே ஆசீர்வாத கதவுகளை, நமக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு அனுப்ப வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 11:4 நாம் வாசிப்போம். 11 அதிகாரம் 4 வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின்
கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அவ்வளவுதானா? அவர்களுக்கு என்ன செய்தேன்? ஆகாரம் என்றால் தேவனுடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். அப்புறம் நான் அன்பின் கயிறுகளால் கட்டி நம்ம என்ன செய்யறாரு? ஆண்டவர் இழுக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த அன்பின் கயிறுகளால் தான் நாம் கட்டி இழுக்கப்பட்டு தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அப்போ அன்பின் கயிறுகளால் தான் இழுக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார் என்றால் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னென்னா, நாம் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். அப்படி என்றால் நாம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அன்பினால் நிறைய வேணும். அன்பு என்பது நம்முடைய பிரபஞ்சத்துக்கு ஒத்த மனுஷனை போல அல்ல, ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக அன்பு நம்மை மாற்றுகிறது. அன்பு சகலத்தையும் தாங்குகிறது. அன்பு அடுத்தவருக்கு கொடுக்கிறது. அன்பு தீமை செய்யாது, குற்றம் பார்க்காது, பிறருடைய பொருளை இச்சிக்காது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ இந்த அன்பு ஒன்று தான் நாம் மறுரூபமான மனிதனாய் போல நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக நாம் மாறணும். அதை கர்த்தர் விரும்புகிறாரு. புது சிருஷ்டியாக நாம் மாறும் பொழுது அன்பினால் நிறைந்திருக்கிறவர்களே புது சிருஷ்டியாக மாறுபவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இப்போ அன்பினால் நீங்கள் மாறி அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது பரலோகத்தின் நன்மைகள் உங்களை ஓடி வந்து உங்கள் வீட்டில் வந்து குவிந்து விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. புதிய மனிதன் யார் என்றால் அன்பு நிறைந்தவனே புதிய மனுஷனாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மையில வைத்த அன்பு. அதே ஓசியா புத்தகத்தில் 7வது வசனத்தை வந்து வாசிங்க பார்ப்போம். ஓசியா 11 11:7 11:7 வாசிங்க. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். வாசிங்க. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த எப்ராயிமையும் இஸ்ரவேலையும் அவர்கள் செய்த செயல்களுக்கு தக்கதான தண்டனையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். ஆனாலும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு திரும்பவும் என்ன செய்யறாராம்? மனசு வேதனைப்பட, ஐயோ என் பிள்ளைகளை நான் அப்படி சொல்லிட்டேனே. அப்புறம் திரும்பவும் அவர் சொல்கிறாரு, பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பை பாருங்கள். எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? என்னால் முடியலை, ஆனால் நான் சொல்லிட்டேன், உனக்கு இப்படி ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? ஹல்லேலூயா. உன்னை எப்படி மறப்பேன்? நீ என் பிள்ளை அல்லவா, நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்க. நாம் எல்லாம் தேவனுடைய என்ன செய்யறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். தகப்பன் நம்ம எந்த பிள்ளையாவது நேசிக்கிறோம்னா அவங்கள சிட்சிக்கணும். சிட்சை என்பது சிறு தண்டனையை கொடுத்து சிறு வார்த்தையினாலே அவர்களை திருத்துவது தான் சிட்சை. சிட்சை என்பது அடித்து காயப்படுத்துவதல்ல, சில வார்த்தையை கொண்டு அவர்களை திருத்துவது சிட்சை. கடினமாக பேசி அவர்களை திருத்துவது சிட்சை.
அப்போ தகப்பன் என்ன செய்கிறார்னா தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறாரு? அவனை கண்டிக்கிறாரு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, இவன் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கான், அதான் அறியாமல் இருக்கான். அதனால் சில கண்டிஷன்ஸை சொல்லி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை இந்த சின்ன வயசில் நான் மாற்றி திருத்தி விட்டோம்னா பெரிய வயசில் ஆகவே நல்ல வழியாக வந்துடுவான். இதற்காக தான் தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறான். அதான் வேதம் சொல்லுது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. தான் நேசிக்கிற பிள்ளையை தகப்பன். அதுபோல தான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம நேசிக்கிற அப்படினால தான் நம்ம நினைக்கிறோம் சில வேளைகளே நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருது. ஏன்? இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? சிட்சித்து கற்றுக் கொடுக்கிறார். மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. மூடனுடைய முதுகுக்கு பிரம்பில் 2 வச்சோம்னா என்ன உண்டாகுமா? புத்தி தெளிஞ்சு அவன் தெரிஞ்சிருவான். அதுபோல தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும்போது, சில சின்ன பிரச்சனை சிச்சிக்கும் போது நமக்கு உணர்வு உண்டாகி என்ன உண்டாகுது? உணர்வு உண்டாகி நாம் உடனே என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே, நான் செய்த காரியங்களை ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிங்க. தேவனுடைய வழியை சீர்படுத்துகிறோம், தகப்பன்ட்டு போய் சேர்றோம். அதனால தான் தகப்பன், உலகத்துடைய தகப்பன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறது போல நம்ம பரம தகப்பன் நம்மை வார்த்தை கொண்டு சிட்சிக்கும் போது, அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சிக்கிற புத்திரன் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நமக்கு எனக்கு ஏன் ஆண்டவர்கிட்ட அநேகர் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரை எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறது, நான் உன்னை நேசிக்கிறப்பா, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. உன்னை திருத்துறப்பா, நீ இப்போ அறியாமல் இருக்கிறதுனால நான் உனக்கு சில சிக்ஷையை கொடுக்கும்போது நீ திருந்துகிறாய், அதனால தான் உனக்கு இந்த தருணை வருகிறது. ஸோ ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது நாம் உடனே மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சேரும்போது நாம் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. வாசி, அந்த வசனத்தை வாசிங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் இருதயம் எனக்குள் என்ன செய்கிறது? குழம்புகிறது. பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் குழம்புறார். என்னன்னா, இவன் எனக்கு முன்பாக இந்த எப்ராயிம், இந்த இஸ்ரவேல் எனக்கு முன்பாக இவ்வளோ காரியங்களை செஞ்சானே, அவனை நான் தண்டிக்கவா வேணாமா? ஆண்டவருக்கு ஒரு குழப்பத்தை பாருங்க. ஆனால் எப்ராயிம் சொல், நீ என் பிள்ளை, அதனால் நீ என்ன தவறு செஞ்சாலும் உன்னை நான் மறக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று அநேகர் நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படி நம்மை கைவிடுவார்? ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்மை மறப்பார்? அவர் ஒரு நாளும் கைவிட போதில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். என் உக்கிர கோபத்தின்படியே நான் என்ன செய்ய உனக்கு செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நான் உன்னை அழிக்க முடியும்? எப்படி உன்னை நான் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல. உன்னை நான் அன்பின் கயிறுகளால் என்ன செய்கிறேன்? கட்டி இழுத்து இருக்கிறேன். உன்னை அழைச்சதே அன்பினாலே அழைச்சிருக்கேன், கிருபையினாலே உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் உன்னை நான் எப்படி தண்டிப்பேன்? எப்படி உனக்கு பனிஷ்மெண்ட்டு நான் கொடுப்பேன்? நீ என் பிள்ளையா இருக்கு, அதனால் எனக்குள்ள நான் குழம்புகிறேன். அதனால் நான் உனக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன். என் பரிதாபங்கள் எனக்குள்ளே உனக்கு என் பரிதாபங்கள் பெருகுகிறது. கர்த்தர் நம்ம பரிதாபப்படுறாராம். அவருக்கு பெருகுதான் பரிதாபம். ஐயோ, நம்ம மேலே வைத்த அன்பை பாருங்க. அதனால தான் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு அது அளவில்லாதது. அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள் மாறணும்னு கதை தான் சொல்லுது.
அல்லேலூயா. அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரத்தையும் நான் என்ன செஞ்சேன்? அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை நான் என்ன செஞ்சேன்? ஆழத்தில், கடற்கரையின் ஆழத்தில் நான் போட்டுட்டேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு நான் பிரிச்சுட்டேன். உன் பாவத்தை உன்னை விட்டு நான் பிரிச்சுட்டேன். உனக்காக என் ஒரே பேரன குமாரனை தந்து அது ரத்தத்தினால் உன்னை கழுவி நீதிமானாய் மாற்றியிருக்கிறேன். திரும்பவும் நான் உன் மேலே எப்படி குற்றத்தை கண்டுபிடிப்பேன்? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அவர் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். அவர் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்போது அவர் நம்முடைய சந்ததியெல்லாம் அவரை தேடி ஓடி போகும். ஹல்லேலூயா. அவரை தேடி ஒரு சமூகத்தில் என்ன செய்யும்? கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அன்பின் கைகளால் உங்களை இழுத்திருக்கிறார். உங்களை எப்படி மறப்பார்? தாயின் கற்பத்திலே உங்களை வேறு பிரித்து அழைத்த தேவன் ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் உன்னை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் தவறவே மாட்டேன், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். 3 வசனத்தை வாசிங்க. சகரியா 8 10 19 வசனத்தை வரைக்கும். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷருடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போதிக்கிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜலத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று. இந்த ஜலத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்கள் இருந்தது போல என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். முந்தின நாட்களில் இஸ்ரவேலுக்கு அவளுக்கு உண்டான வாதைகள் நிந்தைகள் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அல்ல நான். இப்போது முந்தின நாட்களை போல நான் இருக்க மாட்டேன். வாசிங்க. என்று கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். உங்கள் விதைப்பு என்னவா இருக்கும்? சமாதானம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. என்ன விதைப்பு? உங்கள் விதைப்பு எப்படி இருக்குமா? நாம் என்ன சமாதானத்தை வயலில் விதைக்கிறோம்? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ பாருங்க, நாம் எதை விதைக்கிறோமோ, ஒருவேளை நாம் தப்பான காரியங்களை விதைச்சிருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி அதை சமாதானம் உள்ளதாக மாற்றி அந்த அறுவடையை நமக்கு தருவ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் விதைப்பை நீங்கள் ஒருவேளை தவறான விதையை விதைச்சிருந்தா அந்த தவறான விதையை கூட கர்த்தர் மாற்றி அதை சமாதானமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற வல்லமையில தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் எதை செய்தேன் அதனால் எனக்கு இப்படி தான் வரும், நான் இதை விதைச்சிட்டேன் ஆண்டவரே இதுதான் எனக்கு வரும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அதை மறந்து விடுங்கள். கர்த்தர் சொல்கிறார், உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் விதை எப்படி இருக்கும்? சமாதானம் உள்ளதாக இருக்கும். அடுத்து வாசிங்க. திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன் பலனை தரும். திராட்சை செடி என்பது என்ன பலனை தரும்? திராட்சை என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை. அப்போ நாம் யார் நிலைத்திருக்கணும்? தேவனிடம் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் திராட்சை செடியை போல மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, நீங்கள் என்ன செய்ய? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பூமி தன் பலனை தரும். பூமி தன் பலனை தரும். ஹல்லேலூயா. பூமி பாருங்க, நாம் எத்தனை வயல் எல்லாம் வச்சிருக்கலாம், பூமி நினைச்சாதான் அதனுடைய பலனை தரும். நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை விவசாயிகளாக இருந்தால் நாம் எதை விதைச்சாலும் நாம் நினைச்ச விளைச்சல் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பூமியை நான் வெண்கலமாக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமி வெண்கலமாக இருந்தால் அதில் ஏதாவது விளையுமா? பூமியில் மண் இருந்தால் தான் விளையும். அப்போ
பூமியில் நாளும் விதைப்பு மறுப்பு ஒழிந்து போவதில்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும். பூமி தன் பலனை உனக்கு கொடுக்கணும்னா நீ அன்புள்ளவனாக இருந்தால் தான் கர்த்தர் உனக்கு என்ன செய்ய, புது சிருஷ்டியாக எப்பொழுது நீ மாறுகிறாயோ அப்பொழுது பூமி உனக்கு பலனை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த மனுஷனை போல உலகத்தில் இருக்க மனுஷனை போல நீயும் என்ன செய்யற, கோபமாகவோ கடுமையாகவோ துன்புறுத்துகிறவனாகவோ வேதனைப்படுத்துகிறவனாக நீ இருந்தீன்னா நீ எந்த வேலை கையிட்டு வேலை செய்தாலும் கதை இருந்தாலும் அது பலனை கொடுக்காது. ஹல்லேலூயா. அது எப்போ பலனை கொடுக்கும்? எப்போ பலனை கொடுக்கும்? நீ அன்புள்ளவனாக மாறும்போது, புது சிருஷ்டியாக மாறும்போது தான் உன் கையின் பிரயாசங்கள், நீ கையிட்டு சில வேலைகள், உன்னுடைய விதைப்பு, உன்னுடைய செடிகள், திராட்சை செடி, இவை எல்லாம் அது பலனை கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும்? தன் பலனை கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோதான் ஒரு செடியை வளர்த்து உரம் போட்டு அது போட்டு இது கனி வந்துடும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அது வராது. ஏனென்றால் செடிக்கும் மரங்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த பூமிக்கும் மனுஷனுக்கும் ஒரு என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. பூமியை கர்த்தர், பூமியிலே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? எல்லா பொருள்களின் மேலும் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. இந்த ராஜ்யமானது நமக்குள்ளே கிரியை செய்து ஆண்டவர் ஏன் அழைக்கிறார் நம்மளை அப்படின்னா, வா, ஏன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறதுன்னு சொல்லாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு ஏன் ஆண்டவர் கூப்பிட்றாரு? ஏன் அவருடைய வழியில் நம்மளை கூப்பிடணும்? ஏனென்றால் தேவனுடைய வழியிலே நடக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஆசீர்வாதம் உண்டாகிறது, முழுமையான பலன் கிடைக்கிறது. நாம் எந்த வேலையை செஞ்சாலும் பொத்தல் பையில் போட்டது மாதிரி காசு போயிட்டே இருக்கும். நீ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கலாம், ஆனால் பொத்தல் பையில் போட்டது மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள் என்னோடு சேர்க்காதவன் அதை சிதறடிக்கிறான். கர்த்தரோடு சேர்க்கணும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தான் முழுமையான பலனை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். அதான் ஏற்ற காலத்திலே நான் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், உனக்கு நான் ஏற்ற காலத்தை உனக்கு நான் பெய்ய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, யாருக்கு? புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்றால் அன்பு நிறைந்தவர்கள், சத்துருவை கூட நேசிக்கிறவர்கள், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கிறவர்கள், அவரை நேசிக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி மேலே போகிறீங்க, நீங்கள் தேவனை போல் மாறுறீங்க. அப்படி இல்லைன்னா மனுஷனாகவே இருக்கீங்க. உன் சத்துருவை நீங்கள் நேசித்தீங்கன்னா தேவனை போல் மாறுறீங்க. ஆண்டவர் சொல்றார், என்னை போல ஆகுங்கள். சத்துருவை நீங்கள் பகைச்சிங்கன்னா நீங்களும் மனுஷன் தான், சாதாரண ஆர்டினரி மேன், ஹியூமன் பீயிங் தான். நீங்கள் மரித்து போனவர்களாக தான் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இல்லை. அதனால தான் அன்பு நிறைந்தவர்களாக இருக்கும்போது தேவனை போல நீங்களும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது தேசம் தன் பலனை கொடுக்கும். வாசிங்க, அடுத்து வாசிங்க. வானம் தன் பணியை தரும். வானம் தன் பணியை தரும். அல்லேலூயா. வானம் என்ன செய்யுமா? பனி என்பது சாதாரண நினைக்காதீங்க. பனியில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பூமியில் விளைகிற எல்லா செடிகளுக்கும் அந்த பனி பெய்யணும், அப்போ தான் அந்த செடி என்ன செய்யும்? செழித்து வளரும். பாருங்க. இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். என்ன கட்டளையிடுவேன்? சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். இந்த தேசத்தின் மீதியானவர்களை, தேசத்தின் மீதியானவர்கள் யாரு? வேற யாரும் இல்லை, நாம தான். ஆண்டவர் 1000 பேரை தெரிஞ்சு கொண்டு வரான். 1000 பேரை தெரிஞ்சு கொண்டு சலித்து எடுப்பாரான். சலிச்சா கடைசியாக எத்தனை பேர்? 100 பேர் தான் மிஞ்சுவாங்களாம். எத்தனை பேர் மிஞ்சுவாங்களாம்? அவருக்கு ஏற்ற பிள்ளைகள் யார்? 100 பேர் தான். 1000 பேர்த்தில் 100 பேர் தான் மிஞ்சுவாங்களாம். திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த 100 பேரையும் சலிச்சா உண்மையானவர்கள் 10 பேர் தான் மிஞ்சுவாங்களாம். அல்லேலூயா. வசனம் இருக்குது, அதை எடுத்து நான் சொல்கிறேன். ஏனெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, என் பரமபிதாத நடாத நாற்றெல்லாம் என்ன செய்யப்படும்? வேரோடே பிடுங்கப்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் நடாத நாற்று அதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? வேரோடே பிடுங்கப்படும். அப்போ அன்புள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நாம் தான் பரமபிதா நடுகிற நாற்றாக இருக்கிறோம்.
அல்லேலூயா. இந்த உலகம் அவர் முந்தின சீருக்கு திரும்புமா? இந்த உலகம் முந்தின சீருக்கு திரும்பும். தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின போது எப்படி ஆசீர்வாதம் இருந்ததோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்பவும் நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, முதல்ல எங்கே பரலோக ராஜ்யம்னா வேற ஒன்றும் கிடையாது. எங்கே தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அதுதான் பரலோக ராஜ்யம். பரலோகம் என்றால் என்ன? வேற எதுவுமே கிடையாது. நம்ம சப்ஜெக்ட் இன்னைக்கு அதான் வரப்போகுது, நடத்த போகிறோம். பரலோகம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆண்டவர் முதல்ல இந்த தேசத்துக்கு வரும்போது ஏதேன் தோட்டத்திலே அவர் வாசம் பண்ணார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு இருந்தார். அப்போ அது பரலோகமாக இருந்தது. அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எந்த கவலையும் இல்லை. குடும்ப கவலை இல்லை, வாடகை இல்லை, கரண்ட் பில்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவலை எந்த கவலையுமே இல்லை. கர்த்தர் அவர்களோடு இருந்தபடினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக இருந்தாங்க. அல்லேலூயா. இருந்தாங்களா இல்லையா? எந்த கவலையும் இல்லை. ட்ரெஸ்ஸு கூட வாங்க அவசியம் இல்லை. நகையெல்லாம் தேவையில்லை. தங்கம்லாம் அந்த 4 ஆறுகளில் வைரங்களும் வைர கட்டிகளும் சும்மா கலந்துச்சு. அதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். எதுவுமே தேவையில்லை. அப்போ பரலோகம், தேவன் நம்மோடு இருப்பது தான் பரலோகம். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அதான் பரலோகம். சரி, என்னாச்சு முடிவு? என்னாச்சு? அவன் பிசாசுடைய வார்த்தையை கேட்டு விழுந்து போயிட்டான். கர்த்தர் அவன் பாவியான மனிதன் ஆன அப்படின்னாலே ஏதேன் தோட்டத்தில் அவனோட கர்த்தரால் இருக்க முடியல. அதனால் என்ன செஞ்சிட்டாரு? ஆயுசு நாட்கள் அவனுக்கு குறைஞ்சி போச்சு மனுஷனுக்கு. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. அதுக்கு முன்னாடி 930 வருஷம் வரைக்கும் இருந்தவங்க ஆண்டவர் என்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு மேலே போனாரோ அதுக்கப்புறம் ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டாரு, உண்மையாக அவன் 120 வருஷம் தான் இருக்க போகிறான். வெள்ளத்தின் மிகுதி நாள் 80 வருஷம் தான் அதிகபட்சம் இவரோட இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவர் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பரலோகத்துக்கு மேலே போயிட்டார். அதான் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுறாரு, இயேசு சொன்னதுலாம் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ ஆண்டவர் திரும்பவும் நம்மளை கைவிடலை. எப்ராமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? திரும்பவும் ஆண்டவர் முயற்சி பண்ணி இந்த பூமிக்கு வர்றாரு. மரியாளின் வயிற்றில் பிறந்து இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டார். திரும்பவும் அவர் நம்மளோடு இருக்க அவர் விரும்புகிறார். அப்போ தான் நம்மளை அழைக்கிறாரு. உன்னை நான் ரசிக்கிறேன் வான்னு அழைக்கிறாரு. இப்போ யாருக்குள்ளே இயேசு இருக்கிறாரோ அவர்கள் பரலோகத்தை போல சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் வாசம் பண்ணுகிறது. புரிஞ்சுக்குங்க நல்லா, இதுதான் சத்தியம். நமக்குள்ளே பரலோக ராஜ்யம் வந்துருச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன கவலை வந்தாலும் அதை சமாளித்து நமக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. திரும்பவும் முந்தின ஆதாம் விழுந்து போனான். இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு ஒரு நாள் விழுந்து போக மாட்டார் பிசாசிட்ட. அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு டெஸ்ட்டு, அவன் தோற்று போயிட்டான். சிலுவையில் ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சார். ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பிசாசின் தலையை அவர் நசுக்கி அவனிடத்திலிருந்து வெற்றி சிறந்தார். இன்றைக்கி அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். ஆதாம் தோற்று போனான், ஆனால் இயேசு வெற்றி அடைஞ்சிட்டார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இந்த கவலைப்பட தேவையில்லை. திரும்பவும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகவே மாட்டோம். ஏனென்றால் நமக்குள்ளே கிறிஸ்து வந்து விட்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வல்லமையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இப்போ தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க, உலகத்துக்கு உப்பாக இருக்கீங்க. உங்கள் வெளிச்சத்தில் தான் அநேகர் என்ன செய்வாங்க? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படணும். நீங்கள் எழுந்து புறப்பட்டு போகணும், மலை மேல் பொட்டலமாக மாறணும். அதற்கு மிக முக்கியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே முதலாவது அன்பு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அல்லேலூயா. அன்பு என்ன செய்யணும்? பெருக்கெடுத்து ஓடணும். அன்பின் கயிறுகளால் இழுக்கணும். நீங்கள் வேறு எந்த கயிறை காட்டி இழுத்தாலும் வரமாட்டான். 100 ரூபா தரேன், 10 ரூபா தரேன், வா அப்படின்னா வரமாட்டான். அவனை நீங்கள் நேசித்து பாருங்க. உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக சொன்னார்ல ஆண்டவர். வாசிங்க ரோமர் 8:28. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. தேவன்கிட்ட அன்பு கூறணும், மனுஷன்ட்டையும் அன்பு கூறணும். நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ நன்மை எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும். அப்போ பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரணும்னா நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அன்புள்ளவர்களாக இருக்கணும். நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். கணவன் மனைவியிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தை வாசிங்க. எபேசியர் 5:22 வாசிங்க. எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்கள்? மனைவிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்கள் கீழ்ப்படியுங்கள். என்னது? அன்பு செலுத்துங்கள். அன்பு செலுத்தினா என்னவா இருக்கும்? கீழ்ப்படிந்திருக்கிறது தான் அன்பு செலுத்துறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு என்னவா இருக்கான்? தலையாக இருக்கிறான். ஆண்டவருடைய தீர்மானங்கள் இதுதான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய கட்டளை. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. அது என்ன அர்த்தம்? சபை யாரு? நாம தான் சபை. கிறிஸ்து யாரு? நமக்கு அவர் என்ன வேணும்? அவர் மணவாளன். அவர் யாரு? நாம தான் மணவாட்டியாகிய சபை. அவர் நமக்கு மணவாளனாக இருக்கிறார். அப்போ மணவாளன் மணவாட்டியின் மேலே, கிறிஸ்து சபையின் மேலே பிரியமாக இருப்பது போல மணவாட்டியும் மணவாளின் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவ ராஜ்யத்துக்கு தேவை. அப்போ ஒரு குடும்பமானது தேவ அன்பினாலே கட்டப்பட்டிருந்தால் ஒருவருக்கு ஒருவர் அதே போல் கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்த வேண்டும். மனைவி கணவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பம். இதுதான். இப்படி அன்புள்ளவர்களாக நாம் மாறும்போது தான் ஒரு குடும்பம் பரலோகம் மாறுகிறது. ஒரு குட்டி பரலமாக மாறுகிறது. ஒரு குடும்பம் குட்டி பரலமாக மாறுச்சுன்னா அந்த குடும்பம் இருக்கிற தெருவில் உள்ள அநேகர் குட்டி பரலமாக மாறுவாங்க. அந்த தெரு குட்டி பரலமாக மாறும்போது அந்த இடமே ஒரு பரலோகமாக மாறும். அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். உங்களை எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இன்னும் 1000 பேர் நம்மளுடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்ட்டு. இல்லை, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கும்போது நீங்களே பரலோகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளையை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆமென். அவங்க பாருங்கள், வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த தொழில் வந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. எந்த வியாதி வந்தாலும் சுகமாயிடுறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அடித்து நொறுக்கி சிங்கத்தை போல கர்ச்சித்து நிற்கிறாங்க. இதுதான் அன்பு நிறைந்த குடும்பத்தின், அதான் வெளிச்சம் உள்ள குடும்பம். இதான் மலை மேல் உள்ள பட்டணம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்கும்போது அந்த கயிறை கட்டி தான் நாம் அனைவரை இழுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வல்லமையை கொண்டோ நம்முடைய பணத்தை கொண்டோ மற்ற காரியங்கள் எதை கொண்டோ யாரையும் நாம் அடிமைப்படுத்த முடியாது. அன்பின் கயிறுகளால் தான் நாம் என்ன செய்யணும்? கட்டி நம்ம இழுக்கணும். அதுதான் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இது மிகுந்த நன்மை நமக்கு கொண்டு வரும். இதுதான் அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு கீ. மிகப்பெரிய ஒரு கீ தான். ஆண்டவர் பாருங்க, அவர் அக்கிரமக்காரர்கள் தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கு, அவர் முடிச்சிடுவோம். அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு. அது எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் எப்போது அக்கிரமம் செய்வாரா? செய்ய மாட்டார். ஆனால் நிறைவேறணும். ஒன்று ஆண்டவர் சொன்னார், சீசர்களை பார்த்து கூப்பிட்டு சொன்னார், நீ வாங்க,
நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு 2 பட்டயத்தை வாங்குங்க அப்படின்னாரு. பட்டயத்தை வாங்குவா? எதுக்கு பட்டயம் வாங்கணும்? ஏன் சண்டை கண்டை வரப்போகுதா? ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு சீசர்கள்ட்ட. உடனே சீசர்கள்லாம் போகிறேன், என்ன சும்மா சொல்லலை. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வஸ்திரத்தை விற்றாவது 2 பட்டயத்தை வாங்கு. அது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் மாம்சத்தின்படி அவர் அக்கிரமக்காரன் நினைக்கப்படணும். அப்போ 2 பட்டயம் வாங்கி வச்சுட்டாங்க. ஆண்டவரே நம்மள்ட்ட 2 பட்டயம் இருக்குது, அது போதும். ஆண்டவர் சொல்லிட்டார், அது போதும், அதோட நிப்பாட்டு. 2 பட்டயம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. மாம்சத்தின்படி அது ஒரு பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்போ வாங்கிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாங்கி வச்சுட்டுங்க சொல்லிட்டாரு. சரி, இது இப்படியே போயிடுச்சு பாருங்க. கடைசியில் ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரத்த வேர்வை நாளங்கள் வெடிக்கும் அளவு ஆண்டவர்களை ஜெபிச்சார். என்ன ஜெபிச்சார் தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் தயவுசெய்து இந்த கேரக்டரை எடுத்து போடுங்க, என்னால் தாங்க முடியல. உலகத்து எல்லா மக்களுடைய பாவத்தையும் ஏன் தலைமையில் வைக்கிறீங்க? அவர் ஜெபிக்கும் போது உலக மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் அவர் தலையின் மேலே வச்சாராம் சிலுவையில். அவரால் தாங்கக்கூடாது இருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இது என்னால் தாங்க முடியாது, நீங்கள் கொடுத்துருக்குற இந்த கேரக்டர் அதான் பாத்திரம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் தயவுசெய்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஆனாலும் அவர் சொல்லிட்டாரு, உங்களுடைய சித்தம் என்னமோ அதை செய்யுங்க. அதுதான் அப்படித்தான் நான் சிலுவையில் அடிக்கப்படணும்னா நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தா கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க நல்லா அயர்ந்த நித்திரையில் இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார் 2 மணி நேரமாவது விடுச்சு. சரி, இப்போ ஆண்டவரை பிடிக்க வந்துட்டாங்க. பிடிக்க வரும்போது உடனே நம்ம ஆளு என்ன பண்ணுற, ஆண்டவர் சொன்னார் இல்லையா 2 பட்டயத்தை செஞ்சு வைங்க அப்படின்னு. பாருங்க, உடனே 2 ஆண்டவர் இதுக்கு தாண்டா பட்டயத்தை செய்ய சொல்லியிருக்காரு. பிடிக்க வரும்போது அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டயத்தை தூக்கிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இவர்களை நான் என்ன செய்வோம்? அந்த பிரதான ஆட்சியாளருடைய ஊழி வேலைக்காரன் ஒருத்தன் முன்னாடி வரான் பிடிக்கிறதுக்கு. ஆண்டவரே இவர்களை நான் பட்டயத்தில் வெட்டலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டது மாத்திரம் உடனே ஒருத்தனை வெட்டிட்டான், காதை வெட்டிட்டான். பட்டயம் செய்ய சொன்னது யார்? ஆண்டவர். அது வசனம் நிறைவேறணும். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வசனம் நிறைவேறும்படி அதை செய்ய சொல்லிட்டாரு. ஆனால் செய்ய சொன்னது அவர் தான். அவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், உடனே காதை வெட்டிட்டான். இப்போ காதை வெட்டினதோட ஆண்டவர் அவன் கூட போயிருந்தார்னா உலகம் என்ன பேசும்? இருந்தாலும் ஏசப்பா அந்த ஆளுகளை வச்சு அந்த காதை வெட்டியிருக்கக்கூடாது, காதை வெட்டியிருக்கக்கூடாது, அவர் செஞ்சது அவர் தப்பு தானே அப்படின்னு அப்படி தானே சொல்லுவான். பாருங்க, தேவன் எப்படி சமாதானம் பண்ணுறாரு பாருங்க. உடனே ஆண்டவர் பட்டயத்தை உரையில் போடும். அது ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறும்படி நான் பட்டயத்தை செய்ய சொன்னால் நீ எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கியா? உடனே என்ன செய்தார் ஆண்டவர்? அந்த வேலைக்காரனை அழைச்சி அவனுடைய காதை தொட்டு என்ன செய்தார்? சுகப்படுத்தினார். அல்லேலூயா! தேவன் எப்படி சமாதானப்படுத்துகிறார் பாருங்க. சமாதானத்தை கர்த்தர் விதைக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா! பாருங்க, அதனால தான் நாமளும் இதே பின்பற்றணும் இயேசுவை. சண்டை வந்து பிரச்சனை வந்து தகராறு வந்து அடிதடி வர மாதிரி சூழ்நிலை இருந்தால் நீங்கள் பெரிய ஆளுன்னு காட்டுறதை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அல்லேலூயா! எதை விதைக்கிறோம் அதையே அறுப்போம். சண்டை விதைக்கிற சண்டையை தான் அறுப்போம். பிரச்சனையை விதைக்க பிரச்சனையை அறுப்போம். நீங்கள் விதைக்கிற விதைக்கான பலனை அறிவிப்பீங்க. கோவப்பட்டு நிறைய காரியங்களை செய்து விடுவோம். ஆனால் பிற்பாடு யோசிப்போம். ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டயத்தை செய்ய சொன்னேன், நான் அவனை வெட்ட சொன்னேன்னா சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அவனை சொஸ்தப்படுத்தினதுனாலே அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா! அதனால தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானமாக நாம் முடிச்சிடணும் நம்முடைய வாழ்க்கையில், அதை தொடரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா! சமாதானத்தை விதைக்கிறவர்கள் சமாதானத்தை அறுப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையில் அந்த அன்பு நிறைந்த உள்ளம் இருக்கும்போது அநேகரை சமாதானப்படுத்த வேண்டும். அல்லேலூயா! அநேகரை திருப்திப்படுத்த வேண்டும். அதனால் நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! இந்த அன்பை குறித்து நாம் அடுத்த வார்த்தை தியானிப்போம். இப்போது நேரம் குறைவாக இருக்குமாலே நாம் முடித்து விடுவோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் பலவுக்கு தேவனாக நல்ல தேவனே, உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. தொடர்ந்து
ஆண்டவரே இந்த திருவிருந்து ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதற்கான பலனையும் கிருபையும் தேவன் தாங்க. அப்படியே கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாவோம்.